வணக்கம் children, this is Malathi. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல first sum பார்க்க போறோம். For what values of natural number n 4 power n can end with the digit 6? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா n ஓர் இயலெண் எண்ணில் எந்த n மதிப்புகளுக்கு 4 இன் அடுக்கு n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த n-க்கு நீ வேல்யூஸ் கொடுத்துட்டே வா, நேச்சுரல் நம்பர்ஸ் இயலெண்களாக நீ கொடுத்துட்டே வா. அதாவது இயலெண்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி கொடுத்துட்டே வரும்போது எந்த நம்பருக்கு வந்து அது 6 அப்படிங்கிற முடியிற ஆன்சரை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சும்மா செக் பண்ணுவோம் பாருங்க. இப்போ n-க்கு 1ன்னு கொடுப்போம் பாருங்க. 4 பவர் 1 என்ன ஆகும்? 4 தான். n-க்கு 2ன்னு கொடுங்க, 4 ஸ்கொயர் என்ன ஆகும்? 16. அதே போல n-க்கு 3ன்னு கொடுங்க, 4 கியூப் என்ன? 4 into 4 into 4 4 4s are 16, 16 4s are 64ங்களா? 64ங்களா? ரைட். அதே மாதிரி n is equal to 4 என்ன ஆகும்? 4 power 4 4 into 4 into 4 into 4 4 4s are 16, 4 4s are 16, 16 16s are 256 இல்லைங்களா? அப்போ 4 இன் அடுக்கு 4க்கு 256ன்னு வருது. இப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது பாருங்க. n வந்து 2ஆ இருக்கும்போது, 4ஆ இருக்கும்போது, 6ஆ இருக்கும்போது, 8ஆ இருக்கும்போது மட்டும்தான் 6ன்னு முடியக்கூடிய இலக்கங்களை கொண்ட நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்லணும்? n சமம் if it is even number, n வந்து ஈவனா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு 6ங்கிற டிஜிட்ல எண்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆன்சரா கிடைக்கும். So therefore for n is equal to even numbers, 4 power n ends with the digit 6 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம். தமிழ்ல எழுதணும்னா n என்பது இரட்டைப்படை எண்ணாக இருக்கும்போது ஆறு என்ற இலக்கத்தில் முடியும். அப்போ நம்ம என்ன ஃபைனலா என்னன்னு சொல்ல போறோம்? n சமம் 2 4 6 8 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஆன்சர் எழுதிக்கிறோம். அடுத்ததுக்கு வாங்க. if m, n are natural numbers, for what values of m does 2 power n into m power 5 power m ends in 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த m இன் மதிப்புகளுக்கு 2 இன் அடுக்கு n into 5 இன் அடுக்கு m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் இருக்காங்க. அதாவது 2 power n-ஐயும் 5 power m-உம் கொடுத்துட்டாங்க. இந்த m-உம் n-உம் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த m-க்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 5ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்களேன். 2க்கு மேல என்ன நம்பர் கொடுத்தீங்கனாலும், 2க்கு ஒற்றைப்படையில கொடுத்தீங்கனாலும் சரி, இரட்டைப்படையில கொடுத்தீங்கனாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும் பாருங்க, ஈவன் நம்பரா தான் வரும் பாருங்க. 2 power 1 is 2, 2 power 2 is 4, 2 power 3 is 8 அப்படின்னு நமக்கு 2க்கு என்ன நம்பர் அடுக்கா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட நமக்கு அதுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா எப்பவுமே ஈவன் நம்பர்ஸா தான் கிடைக்கும். அதே மாதிரி 5 power m-னு வச்சுக்கோங்களேன். இந்த m-க்கு 1ன்னு வேல்யூ கொடுங்க, 5ன்னு கிடைக்குமா? 5 ஸ்கொயர் 25. அதே மாதிரி 5 கியூப் 125. ஸோ 5னோட அடுக்கு m-க்கு என்ன வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்ல கொடுத்தீங்கனாலும் 5ன்னு முடியக்கூடிய எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டே வாங்களேன் பாருங்க. 5 2s are 10 பாருங்க, 5 4s are 20, 25 into 8 40. அந்த மாதிரி நமக்கு எப்போ நீங்க இந்த ரெண்டு வேல்யூல m-க்கும் n-க்கும் என்ன மதிப்பு கொடுத்தீங்கனாலும் அதனோட ப்ராடக்ட் எப்பவுமே 0ல முடியக்கூடிய நம்பர் தான் ஆன்சரா கொடுக்கும். அப்ப 5ல் முடியக்கூடிய எண்ல ஆன்சராவே வராது இல்லைங்களா? அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆன்சர் எழுத போறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. for what values of m does this ends with 5? அப்போ for any values of m இந்த நம்பர், அதாவது 2 power n into 5 power m does not end with ends in 5. 5லயே முடியாது அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு m மதிப்புக்கும்
2 அடுக்கு n இன்டு 5 அடுக்கு m 5 என்ற இலக்கத்தில் முடியாதுன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நமக்கு எப்பவுமே இதை பெருக்கும் போது 0ன்னு முடியக்கூடிய ஆன்சர் தான் வரும். நீங்க இதுக்கு என்னென்ன மதிப்பு போட்டீங்கனாலும் எம்முக்கும் என்னுக்கும் என்ன மதிப்பு போட்டாலும் ரெண்டையும் பெருக்கும் போது உங்களுக்கு 0ன்னு முடியக்கூடிய ஒரு ஈவன் நம்பர், அதாவது ஒரு இரட்டைப்படை எண் தான் ஆன்சரா கிடைக்கும். 5ன்னு முடியக்கூடிய ஒற்றைப்படை எண் ஆன்சரா வரவே வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா இந்த மாதிரி ஆன்சர் எழுதிட்டோம். Third sum, find the HCF of 2,52,525 and 3,63,636. அதாவது 2,52,525 மற்றும் 3,63,636 என்ற எண்களின் மீபோவா காண்க. ஆக்சுவலா இப்பதான் நம்ம பார்த்தோம் மீபோவா அப்படின்னா அந்த யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் வச்சும் பண்ணலாம், இல்ல நம்ம பழைய மெத்தட் வச்சும் பண்ணலாம். அதாவது ரெண்டையும் எல் டிவிஷன்ல டானா வகுத்தல்ல போட்டுட்டு இந்த காமனா வரக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா. அதனால மீ பேரு பொது வகுத்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுதான் ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த பழைய மெத்தடுக்கு போனால் 2,52,525 3,63,636 சைமல்டேனியஸா ரெண்டு பக்கமும் இப்படியே வச்சு டிவைட் பண்ணிட்டு வரலாம். இதை 5ஆல டிவைட் பண்ண முடியும். 5 5s are 25. அப்புறம் இந்த ரெண்டு மட்டும் தான் எடுப்போம். ஆனா 10வது பக்கத்துல இருக்கிறதையும் சேர்த்து எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 0 போடுவோம். இப்போ 5 5s are 25. மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு 0, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எடுப்போம். ஸோ 5 times. மறுபடியும் என்ன பண்றோம் 5 1 times 0, மறுபடியும் 1 times 0, மறுபடியும் 1 times. அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணுவோம். பாருங்க இது வந்து இன்னுமே ஃபர்தரா டிவைட் பண்ணலாம். இது 3ஆல வகுக்கலாம், மறுபடியும் பண்ணிட்டே போகலாம். அதனால இதையும் பண்ணிட்டு சைமல்டேனியஸா கொண்டு போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இதையும் பண்றோம். 3 1s are 3, 2s are 6, 1 times மறுபடியும் 2 times, மறுபடியும் 1 times, மறுபடியும் 2 times. மறுபடியும் 3ஆல பண்ணலாம். 3 4s are 12 வரும். அப்புறம் பாருங்க இந்த 1 தான் இருக்கும், நம்ம ரெண்டும் சேர்த்து எடுக்கணும். அப்போ 0 4 times, மறுபடியும் 0 4 times அப்படின்னு வரும். மறுபடியும் 2ஆல பண்ணிக்கலாங்களா. 2 2s are 4 0, 2 2s are 4 0, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல பண்ணலாமா. 2 1s are 0, 1 times 0, 1 times. பாருங்க இங்கேயும் நமக்கு வந்து 10,101, இங்கேயும் 10,101 வந்திருக்கு. அதனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க 2,52,525 ஓட ஃபேக்டர்ஸ் எழுத போறோம். 5 into 5 into 10101. அதே மாதிரி இதனோட எழுத போறோம். 363636 தானே நம்பர். அதுக்கு என்ன வந்திருக்கு 3 into 3 into இதோட எப்படி எழுதிக்கலாங்களா 3 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 10101 அப்படின்ட்டு. இப்போ இது ரெண்டையும் காமனா இருக்கிறது தான் நம்ம வந்து நம்ம HCFன்னு சொல்லுவோம். அதாவது மீ போவா ரெண்டுக்கும் பொதுவா உள்ள என்னதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா இந்த 5 இதுலயே இருக்கு, இதுல இல்ல. அதே போல 3 ஸ்கொயர் இதுல இருக்கு, இதுல இல்ல. 2 ஸ்கொயர் இங்க இருக்கு, அதுல 2ங்கிறதே இல்ல. அப்படின்னு இருக்கும்போது எது மட்டும் தான் ரெண்டுக்கும் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 10,101, அதாவது 10,101 அப்படின்றது தான். அப்ப அதுதான் நமக்கு HCFன்னு சொல்லி நம்ம ஈஸியா இங்கேயே முடிச்சிடுறோம். ஸோ த ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. அதாவது 13,824 சமம் 2 அடுக்கு a into 3 அடுக்கு b எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல் டிவிஷன் மெத்தட்ல நம்ம அதனுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். அதாவது தானா வகுத்தல் மூலியமா பகா காரணி முறையில் அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 13,824 13,824 எடுத்து போட்டோம். 4 முடியுது இரட்டைப்படையின் 2ஆல டிவைட் பண்ணலாம். 2 6 are 12, 2 9s are 18, 2 1s are 2, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 3 times 6, 4 times 8, 5 times 10, 6 times. மறுபடியும் 2ஆல பண்ணலாம். 2 1 times 2ல மிச்சம் 1 7 வாட்டி 14, 2 2 4, மிச்சம் 1 8 வாட்டி 16. again 2ஆல 2 8s are 16, 6 are 12, 4s are 8. மறுபடியும் 2ஆல 2 4s are 8, 3 times 6, 2 times 4. மறுபடியும் 2ஆல 2 2s are 4, அதுக்கப்புறம் 2 1 times 6 times வரும். மறுபடியும் 2ஆல 2 1 times, அப்புறம் இந்த 1 மட்டும் தான் எடுக்கணும், ஆனால் 10ஆவது, அதனால 0 போட்டு 2 எடுக்கிறோம் 8 வாட்டி. மறுபடியும் 2ஆல 2 5 times 10, 2 4s are 8. மறுபடியும் 2ஆல 27. மறுபடியும் இப்போ 3ஆல தான் பண்ண முடியும். 9 times 3 3 times. நமக்கு பிரைம் நம்பர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 13,824 நம்ம 2 நடுக்கா கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 2 அடுக்கு 9 into
1 2 3 3 power 3 எழுதிட்டோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்களேன், 13,824 2 power a into 3 power b இருக்காங்க. கம்பேர் பண்ணுங்க. இப்போ a ஓட மதிப்பு என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது? a ஓட மதிப்பு 9 தெரியுதா? a is 9. அப்போ b என்ன? 3ங்களா? so b is 3. அவ்வளவுதான், நம்ம சிம்பிளா ஆன்சர் போட்டோம். இதுலயே fifth question, p1 இன் அடுக்கு x1 into p2 இன் அடுக்கு x2 into p3 இன் அடுக்கு x3 into p4 இன் அடுக்கு x4 சமம் 1,13,400 எனில் இங்கு p1 p2 p3 p4 என்பன ஏழு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் p1 p2 p3 p4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது if p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 is 1,13,400, where p1 p2 p3 p4 are prime numbers and x1 x2 x3 x4 are integers, we have to find the value of p1 p2 p3 p4 and also x1 x2 x3 x4. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாருங்க, 1,13,400 ஒரு பிரைம் நம்பரோட அடுக்குல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும்னா அந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் என்ன, அதனுடைய பவர்ஸ் எல்லாம் என்னங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல 1,13,400 நம்ம எல் டிவிஷன் மெத்தட்ல டானா வகுத்தல்ல பகா காரணிகளாக பிரிச்சு எடுப்போம். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை செய்ய போறோம். பிரைம் நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். பகா எண்களை கொண்டு திரும்ப திரும்ப வகுத்து வரக்கூடிய எண்களை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 0 முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம 5ல டிவைட் பண்ணா சீக்கிரம் சின்ன நம்பர் ஆயிடுங்கிறதுனால நம்ம 5ஆல டிவைட் பண்றோம். 5 2s are 10, மறுபடியும் 5 2s are 10, மறுபடியும் 6 times 30, 8 times 40 ஒரு 0. மறுபடியும் என்ன பண்ணலாம்னா 0 முடிஞ்சிருக்கனால 5ஆல 5 4s are 20, 5 times 25, அப்புறம் 3 times 15, மறுபடியும் 6 times. இப்போ வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 2 2s are 4, 6 times 12, 8 times 16 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணலாம். 1 times 1 times 3 times 4 times. again நாம என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். 5 times 10, 6 times 12, 7 times 14. இப்போ 3ஆல டிவைட் பண்ண முடியுமா பார்க்குறோம். பாருங்க, 5யும் 6யும் கூட்டுறோம் 11, 7 18, கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். 3 1 times 3, மிச்சம் 2 8 வாட்டி 24, மீதி 9 வாட்டி 27 வரும். again ஒரு 3ஆல 6 times 18, 3 3 times 9, மறுபடியும் ஒரு 3ஆல பண்ணலாம். 2 times 6 1 times வரும். மறுபடியும் 3ஆல பண்ணோம்னா 3 7s are 21 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நாம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது அரேஞ்சிங் இன் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். இந்த p1 p2 எல்லாம் எப்படி இருக்குன்னா ஏறு வரிசையில இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால முதல்ல 2ஓட அடுக்கெல்லாம் எழுதிக்கலாம், அப்புறம் 3ஓட அடுக்கு, அப்புறம் 5, அதுக்கப்புறம் 7ன்னு நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, 1 2 3 வாட்டி 2 இருக்கு. ஸோ 2 cube into, அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ 3 times 4 into வேற என்ன நம்பர் இருக்குன்னா 5 இருக்கு. எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி இருக்கு. 7 எத்தனை வாட்டி இருக்குன்னா 1 வாட்டி இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிறதையும் நம்ம எழுதிக்க போகிறோம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, p1 x1, இதுல p2 x2, p3 x3, அதே போல p4 x4னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணி p1 ஓட வேல்யூ 2ன்னு எழுதலாங்களா பாருங்க, அப்புறம் p2 ஓட வேல்யூ 3ன்னு எழுதலாமா, தென் p3 ஓட வேல்யூ 5, p4 ஓட வேல்யூ என்ன எழுதலாம் 7 எழுதலாமா. பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் தானே பகா எண்கள். p1 p2ங்கிறதும் பகா எண்கள்னு சொல்லியிருக்கனால p1 is 2, p2 is 3, p3 is 5 and p4 is 7ன்னு நீட்டா எழுதிட்டோம். அப்போ இந்த அடுக்கெல்லாம் என்னன்னு தெரியுதுங்களா, x1 வந்து 3, x1 is 3, அப்புறம் x2 என்ன 4ங்களா, x3 நமக்கு இங்க இருக்கிற 2, அப்புறம் x4 என்ன 1. ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி, அந்த 6th கொஸ்டின், அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களுக்கு மீபோவா மற்றும் மீபோவா காண்க. அதாவது யூசிங் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் ஃபைண்ட் தி LCM and HCF of 408 and 117 சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இதே மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்னன்னா தனித்தனியா ரெண்டுக்கும் பகா காரணி முறையில காரணிகளை கண்டுபிடிச்சிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி அதுல இருந்து நமக்கு வந்து மீபோவாவும் மீபோமாவும் கண்டுபிடிக்கிறதுனால LCMமும் HCFமும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 408க்கு நம்ம எல் டிவிஷன் மெத்தட்ல பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே போல 170க்கும் பகா காரணி முறையில அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 8 கொடுத்துருக்கனால 2ஆல வகுக்கலாம். 2 0
4, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம் 102, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம் 2 5 times 1 times. இப்போ பார்த்தா 3ஆல் பண்ணலாம் 3 1s are 3 7s are 21. அப்படிதானேங்க? அதனால இதோட நின்றுச்சு. இதுக்கு வரலாம் நம்ம இதை என்ன பண்ணலாம் 5ஆல் டிவைட் பண்ணலாமா 0 முடிஞ்சிச்சுன்னா 5ஆல் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் சின்ன நம்பர் ஆயிடும் 5 3s are 15 மீதி 2 வரும்ல 5 4s are 20. இப்போ 2ஆல் டிவைட் பண்றோம் 1 times 2 7 times 14. இவ்வளவுதான் நமக்கு நின்றுச்சு ரெண்டுமே. ஏன்னா 17 is a prime number. இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. இப்போ 408யும் நமக்கு இந்த 170 ஓட prime factors எடுத்து எழுத போறோம். பாருங்க 2 அடுக்கு 3 இது. அதுக்கப்புறம் into 3 into 17 எழுதணும். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா பாருங்க 2 ஒரு வாட்டி தான் இருக்கு 5 ஒரு வாட்டி தான் இருக்கு அப்புறம் 17 ஒரு வாட்டி இருக்கு. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீ போ வா கண்டுபிடிக்க போறோம். இந்த சென்ஸ் HCF கண்டுபிடிக்க போறோம். HCF அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுல இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ்ல சின்ன பவர்ஸ் எடுத்துக்கணும். பாருங்க இப்போ 2க்கு 2லயுமே பவர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுல எது சின்ன பவரோ அதுதான் HCF எடுக்கணும். 2க்கு உள்ள சின்ன பவர் இதுதானுங்க. அப்ப இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுலயும் இருக்கணும் அப்பதான் அதுல இருக்கக்கூடிய சின்ன பவர் எடுத்துக்கணும். பாருங்க இந்த 5 இதுலயும் இல்ல அதனால நம்ம ரெண்டுலயுமே எடுத்துக்க கூடாது. இந்த 3 இதுல ரெண்டுலயுமே இல்ல அதனால ஒண்ணுதான் இருக்கு அதனால அந்த 3யும் எடுத்துக்க கூடாது. ஆனா 17 பாருங்க ரெண்டுலயுமே இருக்கு அதனால அதை எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 34 is the HCF மீபோவா ரெண்டுக்குமானது. அடுத்தது மீபோமா அப்படின்னா இங்கிலீஷ்ல LCMனு சொல்லுவோம். அப்போ LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுலயும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னா அதோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதுக்கு வந்து மீபோமாக்கு எடுத்துக்கணும். அதாவது LCM மீதி இருக்கிற எல்லா விட்டு போன எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்கணும். பாருங்க இப்போ இதுல ரெண்டுலயுமே 2 இருக்கு அடுக்குல வந்து எது பெருசோ அதுதான் எடுத்துக்கணும். இப்போ 2 கியூப் எடுத்துக்கணும். இதுல ரெண்டுமே இந்த 5ம் இல்ல 3ம் இல்ல ஒண்ணுதான் இருக்கப்பா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். ஸோ 3 into 5. இப்போ பாருங்க இது ரெண்டுலயுமே இருக்குன்னா ஒரு வாட்டி மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் பவரா இருக்கும்போது ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு போதும். ஸோ இதெல்லாம் பெருக்கிட்டோம்னா நமக்கு இதனுடைய மீசிமா கிடைச்சிடும். அதாவது LCM 2 cube is 8 இல்லைங்களா 5 3s are 15 into 17. இதை மட்டும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். 15 into 8 போடுங்க 120 வருமா 120 into 17 இல்லைங்களா. இப்போ 7 0s are 0 7 2s are 14 7 1s are 7 8 அதுக்கப்புறம் 1ஆல மல்டிப்ளை பண்றோம் 120 0 4 0 மிச்சம் 1. அப்போ நமக்கு இது என்ன கிடைக்குது அப்படின்னா 2040 2040 is the LCM and 34 is the HCF of this problem. அவ்வளவுதான். 7th question 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24 15 and 36. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய 6 இலக்க எண் இந்த 3 நம்பரால வகுபடக்கூடிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு 6 இலக்கம் இருக்கக்கூடிய ஒரு எண் அந்த எண் இந்த 3ஆலையும் வகுப்படணும்னு சொல்லியிருக்கிறதுனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இந்த 3க்குமான பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த பொது மடங்கை வச்சுதான் நம்ம என்ன 6 இலக்க எண் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு 24 15 36 ஓட LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த LCM-ஆல வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நம்பர் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 24 அப்புறம் 15 அப்புறம் 36 மூணுக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். நம்ம அந்த பழைய மெத்தட்க்கே போயிடலாம். நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் இருக்குங்களா அந்த மெத்தட்லயே போயிட்டு இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க இந்த மூணும் நம்ம எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 3ஆல டிவைட் பண்ணலாமா 3 8s are 24 3 5s are 15 3 1s are 3 2 times 6. அப்புறம் பார்த்தா இந்த மூணையும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. பட் இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய நம்பர் 2 இருக்கு. அதனால 2ஆல டிவைட் பண்ணலாம்னு பார்க்குறோம். 2 4s are 8 5 அப்படியே அடிக்கிறோம் 2 6 are 12. மறுபடியும் இதையும் 2ஆல டிவைட் பண்ண முடியுங்கிறதுனால 2ஆல டிவைட் பண்றோம். 2 2s are 4 5 2 3s are 6. மூணும் பகா எண்கள் வேறு வேறு எண்கள் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்னால இதுக்கு மேல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே மீபோமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே பெருக்கிட்டோம்னா கிடைச்சிடும். ஸோ பாருங்க 3 2s are 6 6 2s are 12 12 2s are 12 into 3 36ன்னு படிக்கும். ஏன் இது ரெண்டையும் பெருக்குன்னா 10 இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்றோம் 3 2s are 6 6 2s are 12 12 3s are 36 36 into 10 அப்போ 360ன்னு கிடைக்குது.
எல்லாம் பெருக்கும் வந்து 360 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் 9,99,999 அப்படின்னா வந்து நமக்கு மிகப்பெரிய 6 இலக்க எண் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். எடுத்த உடனே நமக்கு இந்த 3 நம்பரால வகுப்படுற அந்த பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம போகணும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 360ஆல டிவைட் பண்ணணும். இது என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை இதிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வர நம்பர் கண்டிப்பா இந்த 3 நம்பரால டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டிவைட் பண்ண போறோம். 2 வாட்டி போடுறோம். பாருங்க 720 கழிக்கிறோம் 7 2 அப்புறம் ஒரு 9 எடுக்கிறோம். ஒரு 7 டைம்ஸ் 7 zeros are 0 42 4 7 3s are 21 25 வருது. நியர்லி கரெக்டாக தான் வரும் பக்கமாக. ஏன்னா இதுக்கப்புறம் போட்டால் பெருசாகிடும். 7 2 மறுபடியும் அதே வருது பாருங்க. ஸோ அகைன் 9 கொண்டு வரும். மறுபடியும் 7 வாட்டியே பண்ணால் போதும். ஸோ 2520 தான் கிடைக்கும். மறுபடியும் 9 இங்கே 7 இங்கே 2 மறுபடியும் இந்த கடைசி இருக்கிற ஒரு 9ஐயும் இறக்கிடுறோம். நமக்கு மறுபடியும் 7 வாட்டி 2520 கிடைக்குது. மறுபடியும் we got the remainder 279 இல்லைங்களா? இப்போ இந்த 9,99,999 இருந்து இந்த 279 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய ஆன்சர் தான் கண்டிப்பா நமக்கு இந்த 3 நம்பரால டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கும். அது ஒரு 6 டிஜிட் நம்பராகவும் இருக்கும். பாருங்க இது 0 வந்துடும். 9ல 9 போகுதா 0, 9ல 7 போச்சுன்னா 2, 9ல 2 போச்சுன்னா 7, அப்புறம் 9,99,720 is the greatest number. அப்போ நம்ம எழுதுறோம் என்ன சரிங்களா? Therefore 9,99,720 is exactly divisible by, இது 6 digit number தெரியும், அதனால இது 6 digit number தான் சொல்ல தேவையில்லை. divisible by 24, 15, 36. தமிழ்ல சொல்லணும்னா 24, 15, 36 மீதியின்றி வகுபடும் எண் இல்லைங்களா? எது வகுபடும் எண்? இந்த 9,99,720 அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்த சம்க்கு போலாம் வாங்க. 8th சம். 35, 56 மற்றும் 91 வகுபடும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. பாருங்க, what is the smallest number when divided by 35, 56 and 91? Leave the remainder 7 in each case ன்னு சொல்லிருக்காங்க. இந்த பாருங்க, மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதே நமக்கு எதுக்கு ஹிண்ட் அப்படின்னா நம்ம மீசிமா கண்டுபிடிச்சா போதும், அதாவது மீபோமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். We have to find the LCM of these three numbers. எதுக்கு 35, 56 மற்றும் 91க்கு நம்ம LCM கண்டுபிடிச்சு வர ஆன்சர் கூட நம்ம 7 ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்றோம்னா அப்பதான் நம்ம வர ஆன்சர் கம்ப்ளீட்லி டிவிசிபிளா இருக்கும். நமக்கு 7 ரிமைண்டரா தரணும்னு சொல்லியிருக்கனால அது கூட 7 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். அதான் நமக்கு இங்க ப்ரொசீஜர். ஸோ நம்ம பாருங்க, இந்த 35, 56, 91க்கு LCM அதாவது மீபோமா கண்டுபிடிக்க போறோம். 7ஆல டிவைட் பண்ணலாம். பாருங்க, 7 5s are 35, 7 8s are 56, 7 1s are 7, 3s are 21 அப்படின்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அதனோட மீசிமா கிடைச்சிடும். அதனால we are doing it LCM மீ போமா கண்டுபிடிக்க போறோம். அதாவது 7 × 5 × 8 × 13. நமக்கு தெரியும் 13 × 7 91ங்களா? 8 5 40. ஸோ பாருங்க, 4 1 4 36. ஸோ நமக்கு என்ன ஆகுது? 3640, 3640 கிடைச்சிருச்சு. இந்த நம்பர் வந்து இந்த 3ஐயும் டிவைட் பண்ற எக்ஸாக்ட் நம்பர் தான். பட் நமக்கு 7 மீதி வரணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? 3640 கூட ஒரு 7 ஆட் பண்ணிட்டு 3647ங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் நம்ம எழுதும்போது which is the smallest number when divided by this gives a remainder. அப்போ therefore நமக்கு தேவையான நம்பர் the required number அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். 3647 அதாவது மிகச்சிறிய எண் அப்படின்னு ஃபைனலா 3647 எழுதும். அவ்வளவுதான். 9th question. முதல் 10 இயல் எண்களால் வகுபடக்கூடிய சிறிய எண் எது? அதாவது find the least number that is divisible by the first 10 natural numbers. அதாவது முதல் 10 இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7
7 8 9 and 10 இல்லைங்களா? இந்த 10 இயல் எண்களாலும் வகுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய எண் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. மிகச்சிறிய எண் அதாவது the least number அப்படினாவே that is a hint, அதாவது keyword for LCM. மீபோமா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, 2 3 பகா எண்கள் அப்படியே வச்சுக்கிறோம். பாருங்க 2க்கு 2னே வச்சுக்கிட்டோம், 3க்கு அதை 3னே வச்சுக்கிட்டோம். 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 2ன்னு எழுதலாம். 5 நம்ம 5னே வச்சுக்கிறோம். 6 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 2 6ன்னு எழுதலாம். 7 நம்ம அப்படியே 7ன்னு தான் வச்சுக்க முடியும். பட் 8 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2ன்னு எழுதலாங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய வாட்டி அடுக்கு வருது, நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அடுக்குலயே எழுதிக்கலாம். பாருங்க 2 power 3ன்னு எழுதிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை என்ன எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9 என்ன எழுதலாம் அப்பனா? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 10 2 5 10 இப்படிதான் எழுத முடியும், எழுதும். இப்போ எப்படின்னா நம்ம எல்சிஎம் அதாவது மீபோமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறத நம்ம வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். பாருங்க இப்ப 2 இங்க இருக்குன்னா இங்க ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, 2 கியூப் இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இப்படி எல்லாம் இந்த எத்தனை இடத்துல 2 இருக்கோ அதுல அதிகமான அடுக்கு இருக்கக்கூடியதுன்னா ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடியது இதுதான். அந்த 2 கியூப் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கியூப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் நமக்கு இந்த 3ல பார்க்குறோம். பாருங்க இங்க 3 இருக்கு, இங்கேயும் ஒரு 3 இருக்கு, இங்க 3 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஹையஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா 3 ஸ்கொயர் அதை எடுத்துக்கிறோம். 3ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்கொயர். அதே மாதிரி 5 பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காமனா ஒரு 5 தான் நம்ம எடுத்துக்க முடியும். எடுத்துட்டோமா? அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 எடுத்துட்டோம், 3 எடுத்துட்டோம், 5 எடுத்துட்டோம், 7 இருக்கு பாருங்க, அந்த 7ஐயும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு பார்க்குறோம், வேற எதுவும் இல்லை. இது நம்ம பெருக்கிட்டாவே போதும், நமக்கு இதுதான் ஆன்சர் கொடுக்கும். பாருங்க நமக்கு இது 2 கியூப் இஸ் 8, 3 ஸ்கொயர் இஸ் 9, இது ரெண்டையும் பெருக்கி 35ன்னு போட்டுக்கலாம். பாருங்க 8ஐயும் 9ஐயும் கூட்டுங்க பெருக்குங்க 72 × 35, இது நம்ம பெருக்கினாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 5 2s are 10 0 மிச்சம் 1 35 36, அதேபோல 3 2s are 6 3 7s are 21, இப்போ 0 இங்க 12 மிச்சம் 1 5 2, இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 2520 இதுதான் நமக்கு this is the least number that is divisible by the first 10 natural numbers. So it is 2520.